இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் பார்க்க போகிறோம். பிளெயின் ஃபேப்ரிக்லேயும் ஜரி பார்டர் வச்சுருக்கிற ஃபேப்ரிக்லேயும் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இது ஒரு மெஷர்மெண்ட் வீடியோ கிடையாது. ஃபேப்ரிக்கில் பேக் நெக், ஸ்லீவ், ஃப்ரண்ட் நெக் எல்லாம் எங்கே அரேஞ்ச் பண்ணணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்காக உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக சார்ட்டில் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது ஒரு 1 மீட்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக்கில் லென்த் வைஸாக இருக்கிற இடத்துல வந்து பேக் நெக் இந்த மாதிரியும், ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ்ஸையும், அண்டு சென்ட்ரு பக்கம் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் இந்த மாதிரியாக நம்ம ட்ரா பண்ணிக்கிடலாம். ஸ்ட்ரைட் கட்டுனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கிராஸ் கட்டுனா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு சிலருக்கு ஸ்லீவ் சுற்றளவு பெருசாக இருக்கிறனால ஒரே சைடில் நம்ம ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஆரி ஒர்க் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாதிரியாகவும், அண்ட் அதே இது கிராஸ் கட்டுக்கு இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2 பார்டர் ஜரி பார்டர் வந்து சேம் பிரெத்தில் ஒரே அளவாக இருக்கும். இந்த ஜரி பார்டரில் கண்டிப்பாக ஸ்லீவுக்கு பார்டர் வேணும்னு நினைப்போம். ஸோ ஸ்லீவுக்கு இந்த மாதிரியாக வச்சுக்கோங்க. அண்ட் பேக் நெக்கை இந்த மாதிரியாகவும், ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட் அண்ட் கிராஸ் கட் எல்லாம் இந்த மாதிரியாக நம்ம ட்ரா பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் பேக் நெக்குக்கு பார்டர் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்டர் பேக் நெக்குக்கு வேண்டாம்னா இந்த மாதிரி மேலே ஏற்றி வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவை வந்து ஒரே சைடு பார்டர் மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிராஸ் கட் இந்த மாதிரி கொடுத்துக்கிடலாம். அண்ட் பிரின்சஸ் கட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில நேரம் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சைடு பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவும், அனதர் பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பெரிய பார்டர் பக்கம் இருக்கிறதுல கண்டிப்பாக ஸ்லீவ் தான் எல்லாருமே லைக் பண்ணுவோம் வைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த சின்ன பார்டர் பக்கம் வந்து பேக் நெக்கை இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்டர் வேண்டாம் அப்படின்னம்னா கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்டு கண்டிப்பாக ஸ்லீவுக்கு பெரிய பார்டரில் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கிடணும். அண்ட் ஃப்ரண்ட் நெக்கும் கிராஸ் கட்டுனா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் கட்டுனா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும், பிரின்சஸ் கட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு 1 சைடு பார்டர் சாரியோட அட்டாச்சாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல். ஸோ இதில் நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா, பார்டரில் கண்டிப்பாக ஸ்லீவுக்கு தான் நம்ம வந்து பார்டரை வைக்கணும்னு நினைப்போம். ஸோ அதை வந்து ஸ்லீவுக்கு இந்த மாதிரியாக பார்டர் மேலே வச்சுட்டு, அண்டு கண்டிப்பாக பேக் நெக்கை இந்த மாதிரியாக வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதே இது ஸ்ட்ரைட் கட்டுனா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பிரின்சஸ் கட்டுனா இந்த இடத்துல பிரின்சஸ் கட்டை கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ட்ரா பண்ணிக்கிடணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக்கில் எங்கெல்லாம் பேக் நெக், ஸ்லீவ், ஃப்ரண்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கணுங்கிறது ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.